Hello friends, welcome to Sathi Samayal. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அவிச்ச முட்டை ஆம்லெட் எப்படி போடலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். என்னடா பேர் புதுசா இருக்கே அப்படினு பாக்குறீங்களா? ரெசிபியும் புதுசுதான். ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படினு தோன்ற நேரத்துல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லயுமே குட்டி கடாய் இருக்கும். அதுல நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மஞ்சள் தூள், மிளகு தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அவிச்ச முட்டையை எடுத்து அதுல போட்டு அந்த எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முட்டையை எடுத்து அதுல உடைச்சு ஊத்திடலாம். அது உள்ள மஞ்சள் கருவை ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே கடந்தா அது நல்லா இருக்காது. அடுத்ததா இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கொஞ்சமா பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா உப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு 2 நிமிஷத்துக்கிட்ட இதை விட்டுட்டு அடுத்த சைடு ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல அவிச்ச முட்டை பிளஸ் ஆம்லெட் ரெடி. செம்ம சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நீங்க சாப்பிட்டுருக்கவும் மாட்டீங்க, செஞ்சு பார்த்துருக்கவும் மாட்டீங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.